ආයිබෝවන් වනක්කම් කේස්ට් ආයතනයේ YouTube නාලිකාවත් එක්ක එකතු වෙන ඕගොල්ල හැමෝම අපි සාදරයෙන් පිළිගන්නවා. වෙනද වගේම අදටත් හොඳ ප්‍රයෝජනවත් මාතෘකාවත් අරගෙන අපි ඇවිල්ලා ඉන්නවා. එහෙනම් අපි வீடியோ එකට යමු. கடந்த வீடியோக்கள்ல நாங்க சிங்கள அரிச்சுவடியில் காணப்படக்கூடிய உயிரெழுத்துக்கள் அதாவது ஸ்வராட்சர ගැන බැලුවා. இப்போ நாங்க மெய்யெழுத்துக்களை பத்தி பார்க்க போறோம். නූතන සිංහල අක්ෂර මාලාව. මේ අක්ෂර මාලාවේ තියෙන ව්‍යංජන අකුරු එහෙම නැත්නම් ගත අකුරු. මේ පළවෙනි අකුරු කියවන්න බලන්න. இந்த ஃபர்ஸ்ட் லெட்டரை வாசிங்க. என்னது கயன்ன. இதுக்குரிய ஆங்கிலத்திலேயே இதுக்குரிய உச்சரிப்பிற்கான எவ்வாறு நீங்க அதை உச்சரிப்பது அப்படிங்கிறதுக்கான கைடன்ஸ் வந்து இங்கிலீஷ்லயே நாங்க கொடுத்துருக்கோம். ஸோ இதை பார்த்து நீங்க ரீட் பண்ணலாம். கயன்ன பலவினா கொடுத்தவங்க கயன் முதலாவது எழுத்து கயன். இந்த கயனை நாங்க எப்படி எழுதுவோம் அப்படின்னா இந்த மாதிரியாக ஒரு வட்டத்தை வரைந்து அதனை ஆரம்பிச்சு அடுத்ததாக இந்த மாதிரியாக எடுத்து இந்த மாதிரி நாங்க கயன்னே எழுதுவோம். ஈழங்கட்ட கயன்ன. அதாவது இங்க பாத்தீங்கன்னா இங்கே ஒரு கயன்ன அடுத்து கயன்ன 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 சஞ்சக கயன்ன இப்படி நிறைய எழுத்துக்கள். தமிழ்ல எப்படி லகர வேறுபாடு நகர வேறுபாடு ரக வேறுபாடுகள் போன்றவை காணப்படுகின்றதோ அதே மாதிரி சிங்களத்திலையும் ஒரே மாதிரியான உச்சரிப்பை கொண்ட எழுத்துக்கள் பல காணப்படுகின்றன. அப்ப இந்த எழுத்துக்களை நாங்க எப்படி வேறு பிரிக்கிறது? மே අකුරුටික කොහොමද අපි අඳුරගන්නේ? ஸோ இதுக்காக நாங்க மே வியாஞ்சன அக்கரோல அணுකොටස් ගණනාවක් තියෙනවා. நிறைய உபபிரிவுகள் இருக்கு. அந்த உபபிரிவுகளுக்கு ஒவ்வொரு பெயர்கள் குறித்து வழங்கப்படும். அதாவது இப்ப அல்ப பிராண, மகா பிராண, கண்டஜ, தாலுஜ, முர்தஜ, சஞ்சக இந்த மாதிரி நிறைய வகைகள் காணப்படுது. ஸோ நாங்க இந்த வகைகளை குறித்து ஒவ்வொரு எழுத்துக்களையும் நாங்க வந்து இனம் காண்போம் வேறு பிரித்து. ஸோ அந்த பிரிவுகள் என்னன்னா அணுකොටස් මොනවාද அதுக்குள் உள்ளடங்கக்கூடிய எழுத்துக்கள் அந்த அணுකොටස් உள்ளுக்கு அதாவது அந்த உபப்பிரிவுகளுக்கு உள்ளடங்கக்கூடிய எழுத்துக்கள் என்னென்ன அந்த மாதிரியான விடயங்களை தொடர்ந்து வரக்கூடிய சிங்கள வியாக்கரணம் அதாவது சிங்கள கிராம சிங்கள இலக்கணத்துக்குரிய வீடியோக்கள்ல நாங்க அந்த மாதிரியான வீடியோஸ் தான் உங்களுக்கு டீச் பண்ணுவோம். இப்போதைக்கு දැනට ඕගොල්ලෝ මේ අකුරු ටික කොහොමද ලියන්නේ මේ අකුරු ටික කොහොමද කියවන්නේ මේ අකුරු ටික මේ අකුරු වලින් යෙදෙන වචන වලට එහෙම නැත්නම් පද වලට උදාහරණ මේවා විතර දැනගත්තා නම් හොඳටම ඇති. அதாவது இப்போதைக்கு நாங்க இந்த எழுத்துக்களை நாங்க எவ்வாறு எழுதுவது இந்த எழுத்துக்கள் எவ்வாறு உச்சரிப்பது இந்த எழுத்துக்கள் அமைப்பெறக்கூடிய ஒரு சில சொற்களுக்கான அன்றாட வாழ்க்கையில நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு சில சொற்களுக்கான உதாரணங்களை நாங்க பார்ப்போமா இருந்தா இப்போதைக்கு அதாவது ஸ்டார்டிங்ல பேசிக்ஸ்க்கு இது வந்து இப்போதைக்கு போதுமானதாக இருக்கும். ஸோ கண்டினியூஸா அடுத்தடுத்த வீடியோஸ்ல நாங்க வந்து நிறைய விஷயங்களை உங்களுக்கு அப்டேட் பண்ணுவோம் அதை அப்லோட் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி அதாவது தமிழ்ல எப்படி இது ஒரு வகையான இந்த மாதிரியான வேறுபாடுகள் காணப்படுதோ அதே மாதிரி சிங்களத்திலையும் காணப்படுது. இவ்வளவுதான் விஷயம். ஏன்னா மேகாத் கயான் இதுவும் கயான் இந்த கயானை நாங்க எப்படி எழுதுறோம் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரியாக ஒரு வட்டத்தை வரைஞ்சு அதை எடுத்து இந்த மாதிரியாக இந்த கயானை எழுதுறோம். இந்த மாதிரியாக இந்த கயானையை நாங்க எழுதுறோம். ஈழங்கிட்ட கயான் இந்த இடத்தின் பெயர் கயானை நாங்க இந்த மாதிரி எழுதுறோம். ஈழங்கிட்ட கயான் மேகாத் கயானை இந்த கயானை நாங்க எப்படி எழுதுறோம் கயான் மாதிரியாகத்தான் இருக்கும். ஆனா இது கயானை இந்த மாதிரியாக நாங்க இந்த கயானையை நாங்க எழுதுவோம். சரியா? இப்படி இந்த கயானை இருக்கும். ஈழங்கிட்ட கயானை மேகாத் கயானை இந்த கயானையை நாங்க எப்படி எழுதுறோம்னா இதே மாதிரியாக ஒரு வட்டத்தை வரைஞ்சு அதை வளைத்து இந்த ரெண்டு புறமும் சமமாக வர மாதிரி இந்த ரெண்டு புறம் வளைத்து இந்த மாதிரி நாங்க இந்த கயானை எழுதுறோம். ஈழங்கிட்ட சஞ்சக கயானை ஏன்னா சஞ்சக கயானை எப்படி நாங்க எழுதுறது என்ன மே විදිහට මේවා තමයි අපි සංජක ගායන ලියන්නේ. ஸோ இங்க கயன்ன மாதிரி இன்னொரு எழுத்து காணப்படுது பயான்ன. இந்த பயான்னையே இந்த மாதிரியாக தான் எழுதும். இந்த கயன்னைக்கு வரக்கூடிய மாதிரி இந்த இடத்துல இவ்வளவு ஷார்ப்பான ஒரு இந்த மாதிரியாக கூர்மையான ஒரு பகுதி வந்து வராது. ஸோ அதுதான் இந்த ரெண்டு எழுத்துகளையும் வேறு பிரித்து நான் காணக்கூடியதுக்கான வித்தியாசம். இது கயான்ன இதுவும் கயான்ன. இதே மாதிரி இன்னொரு எழுத்து இருக்கு அது சயன்ன. அந்த சயன்லயே நாங்க எப்படி எழுதுவோம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியா கீழே வளைந்து வரும். இந்த கீழ்ப்பகுதி வந்து கொஞ்சம் வேறுபட்டு காணப்படும். அடுத்ததாக கயான்ன ஈழங்கிட்ட சஞ்சக கயானை இப்படித்தான் எழுதும். இதே மாதிரியாக இன்னொரு எழுத்து காணப்படுது கயான்னை நாங்க எப்படி எழுதுவோம் இந்த முன்னாடி வரக்கூடிய அந்த யானை தந்தத்தை போன்ற
இந்த முன்னாடி வரக்கூடிய அந்த வளைவு வந்து இந்த மாதிரி வருது இல்லையா, இது இந்த ஹயன்னையில வராது. அந்த ஹயன்ன மாதிரி எழுதி அந்த முன்னாடி இந்த மாதிரி ஒரு அமைப்பு வந்தால் அதுக்கு பேரு சஞ்சக கயன்ன. ஈழங்கட்ட சயன்ன, இந்த எழுத்தின் பேர் சயன்ன. இந்த சயன்னை நாங்க எப்படி எழுதுறோம் அப்படின்னா இந்த மாதிரியாக இப்படித்தான் நாங்க சயன்னை எழுதுறோம். இதே போன்ற இன்னொரு எழுத்து காணப்படும், இதுக்கு பேரு வயன்ன. இந்த வயன்னைக்கு சயன்னைக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம் இங்கே இந்த மாதிரி முன்னாடி ஒரு கோடு இருக்காது. அப்ப இதுக்கு பேரு வயன்ன, இது வ, இதுதான் ச, இது சயன்ன. மேக்க சயன்ன, இதுவும் சயன்ன. இந்த சயன்னை நாங்க எப்படி எழுதுறோம்? சாதாரணமாக ஒரு பயனை எழுதுற மாதிரி எழுதி இந்த இடத்துல இருந்து இதை இப்படி வளைத்து இப்படி போடுறோம். அது கிளியரா? இந்த மாதிரியான சயன்னை எழுதுறோம். ஈரங்கட்ட ஜயன்ன. இந்த ஜயன்னை நாங்க எப்படி எழுதுறோம் அப்படின்னா அதே மாதிரியாக எடுத்து இந்த இடத்துல இப்படி வச்சு நாங்க இப்படி இன்னொரு தடவை எழுதி காட்டுறேன். இந்த மாதிரி எடுத்து பாருங்க, இந்த இடத்துல இதை வளைத்து இப்படி போடுறோம். இது ஜயன்ன. இங்க வட்டத்துக்கு உள்ளுக்கு இது வளைந்து வராது. இது இந்த உள்ளுக்கு இருக்கிற அந்த வட்டத்தினுள் வளைந்து காணப்படும். இது அப்படி இல்லை. இவ்வளவுதான் வித்தியாசம். ஈழங்கட்ட ஜயன்ன, இந்த ஜயன்ன, இது கயன்ன. ஆனா இந்த ரெண்டு எழுத்துகளுமே ஞ, அதாவது தமிழ்ல இருக்கக்கூடிய ஞ அப்படிங்கிற ஒரு உச்சரிப்பை தான் சொற்களில் வரும்பொழுது தோற்றுவிக்கும். அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க ஞாபகம் வச்சுக்கொண்டால் அது உங்களுக்கு இலகுவாக இருக்கும் வாசிக்கும் பொழுது. மேயாக்குறப்பிக்கியானே ஜயன்ன கேளு. நாங்க மே ஜயன்ன கோவதிலையானே இந்த ஜயன்னை எப்படி எழுதி பார்த்தேன்னு சொல்லி ஒரு கயன்னையும் ஒரு டயன் இல்லைன்னா கயன்ன சேர்ந்த மாதிரியான ஒரு எழுத்து. அப்ப இது எப்படி நாங்க எழுதுறோம் அப்படின்னா இந்த எழுத்தை நான் எழுதி காட்டுறேன். அப்ப மேயா குரலியானே என்ன மே விரியாட்டு இந்த மாதிரியாக ஒரு கயன்னை நான் எழுதி அதை இந்த மாதிரியாக நான் எழுதுறேன். என்ன மே விடுதான் ஜயன்னு வியானு. ஈழங்கட்ட கயான்ன. இந்த கயனை நாங்க எப்படி எழுதுறோம்? கயன்னையோட ஒரு தயன்னைய சேர்த்த மாதிரியான ஒரு அமைப்பு. இந்த மாதிரியாக நான் கயன்னை எழுதுறோம். ஈழங்கட்ட பிள்ளையானே சஞ்சக ஜயன். சஞ்சக ஜயன் எப்படி எழுதுறோம்னா சாதாரணமாக ஜயன்னை எழுதி அந்த ஜயன்னைக்கு முன்னாடி ஒரு இந்த மாதிரியான ஒரு தும்பிக்கை மாதிரியான ஒரு வளைவு මේක බලාගන්න. මෙහෙම අපි ජයන්න ලියලා ඒ ජයන්ට අපි මෙහෙම කෑල්ලක් ඉස්සරහින් එකතු කරනවා. මේ අකුර බලන්න ටයන්න. இந்த எழுத்து டயன். டயன்னை நாங்க எப்படி எழுதுறோம்னு சொன்னா இந்த மாதிரியான டயன்னை எழுதுறோம். எப்படி? இந்த மாதிரியாக டயன்ன டயன்ன. மேக்கத் டயன். அடுத்த எழுத்தும் பேரும் டயன். இதுவும் டயன். மே டயன் பிள்ளையானே என்ன மே விடியட் மேக்க டயன். இது டயன். இந்த டயன் எப்படி எழுதுறோம்னு சொன்னா முதல்ல இதே மாதிரியாக ஒரு எழுத்து எழுதணும். அது கயன். இது டயன். இந்த டயனை இந்த மாதிரி தான் எழுதுறோம். முதல்ல எழுதுனது வந்து கயன். அது இப்படி வந்தது. இதுக்கு முன்னாடி ஒரு கோடு எதுவுமே இல்லை. ஆனா இதுக்கு முன்னாடி ஒரு கோடு போட்டா அது டயனே மாறிடும். இது டயன். மேக்கப் டயன். இதுவும் டயன். இந்த டயனை நாங்க எப்படி எழுதுறோம் அப்படின்னா இந்த மாதிரியாக டயனை எழுதுறோம். இந்த டயனையினுடைய பேர் எந்த வகைக்குள்ள அடக்கும்? மகாபிராணையா, அல்பபிராணையா, மூர்த்தஜயா, சஞ்சகயா, தாலுஜயா, அப்படி அதுக்குள்ள இருக்கக்கூடிய வகைகள். அந்த வகைகளை எல்லாம் நாங்க தொடர்ந்து வரக்கூடிய வீடியோக்கள்ல பார்ப்போம். இப்போதைக்கு இந்த எழுத்துக்களை தெரிஞ்சே வச்சுக்கிட்டா போதும். ඊළඟටමලන්න මුර්ධජ ණයන. මේ මුර්ධජ ණයන අපි කොහොමද ලියන්නේ? இந்த මුර්ධජ ණයனை நாங்க எப்படி எழுதுறது? அது எப்படி எழுதுறது? இந்த මුර්ධජ ණயனை நாங்க எப்படி எழுதுறோம் அப்படின்னா இந்த மாதிரியாக நாங்க எழுதுறோம். அதாவது ஒரு வட்டத்தை வரைந்து அதை இந்த மாதிரியாக எடுத்து நாங்க මුර්ධජ ණயனை எழுதுறோம். ඊළඟට සංජක ණයන. சஞ்சக டயனை நாங்க எப்படி எழுதுறோம் அப்படின்னா இந்த மாதிரியாக நாங்க சஞ்சக டயனை எழுதுறோம்.
ඊළඟට තයන්න. අපි තයන්න ලියන්නේ මෙන්න මේ විදිහට. இந்த மாதிரியாக நாங்க தயன்னு எழுதும். ஈழங்கிட்ட தயன், இதுவும் தயன். அதாவது இந்த டயன் இருக்குது இல்லையா, இந்த டயன்னைக்கு மேல் பகுதியில இந்த மாதிரியான ஒரு 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 மிகிம டயன்கிட்ட மிகிம உட கேரளா கேட்கறதுக்குறாங்க மிக தயன் இந்த மாதிரியாக தயன் எழுதி அதுக்கு மேல் பகுதியில இந்த மாதிரியான ஒரு பகுதியை சேர்க்கும்போது அது தயனையாக மாறிடுது. ஈழங்கிட்ட தயான்னு தயன்லியான்னு மென்ன மீ விடியட்டு. அதாவது நாங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு சிறிய வட்டத்தை வரைந்து அதை விட அதிகமாக பின்னாடி இந்த மாதிரி வளைச்சு அதை விட சிறிய வட்டத்தை கீழே வரைந்து நான் தயன் எழுதுவோம். ஈழங்கிட்ட தயன் ஏக்கா தயன். இந்த தயனை நாங்கள் இப்படி எழுதுறோம். எழுதும் போது அழகாக இந்த வளைவுகள்லாம் நீங்க அழகா வளைத்து எழுத. ඊළඟට නයන මේ බලන්න මේකත් නයන්න මේකත් නයන. ஆனா அது முருதச நயன். இந்த நயன் நயன் நாங்க இந்த மாதிரியாக எழுதுறோம். மேயாக்குற தயன, இந்த எழுது தயன. தயனை எழுதும் பொழுது இது இந்த கீழ்ப்பகுதி தயனை எழுதும் பொழுது இது கீழ் நோக்கியதாக வரும். இந்த இதனுடைய அந்த கூர்மையான பகுதி கீழ் நோக்கியதாக வரும் இந்த மாதிரியாக. அதுவே இந்த நயனை எழுதும் பொழுது அதனுடைய அந்த கூர்மையான பகுதி மேல் நோக்கியதாக காணும். இது முருதஜ நயன. මේක සංජක දයන. අපි සංජක දයන කොහොමද ලියන්නේ? අපි සංජක දයන ලියන්නේ මේ විදිහට. சாதாரணமான தயன்ன மாதிரியே எழுதி அந்த தயன்னைக்கு முன்னாடி இந்த மாதிரியான ஒரு வளைவை சேர்க்கலாம். இந்த தயன்னைக்கு முன்னாடி ஒரு வளைவு. ඊළඟට බලන්න பயන්න நாங்க எப்படி எழுதுறோம் இந்த மாதிரியா பயන්න மேக்கப் பயන්න. அதாவது நாங்க வந்து ஏ அண்ணன் எழுதுறோம் இல்லையா, அந்த மாதிரி வரும். ஆனா சொர எழுத்துகள் இருக்கக்கூடிய ஏ அண்ணன் எழுதும் பொழுது இந்த மாதிரி முன்னாடியே முன்பக்கமாக ஒரு கோடு வரும். ஆனா இந்த கோடு මෙහෙම ඉරාක අපි මෙතන ගහන්නේ නිකම් අපි එහෙම ලියනවා. එහෙම ලියුවොත් මේක පයන්න. இதுக்கு பேரு පයන්න. මේක බයන්න. මං කිව්වා இந்த மாதிரி எழுதுனா இது பயන්න. நாங்க முதல்ல படித்தது கயன். அந்த கயனை நாங்க எப்படி எழுதுறோம்னு சொன்னா இந்த மாதிரி. මේ දෙක වෙනස්. இந்த இரண்டுக்கும் வித்தியாசம் காணும். ඊළඟට බයන්න. අපි බයන්න ලියන්නේ මෙන්න මේ විදිහට. මහා ප්‍රාණ බයන්න. හරි. මයන්න லியන්නේ விதிடியான ஒரு வட்டத்தை வரைந்து அதை இப்படி வளைத்து இப்படி மேலே எடுத்தோம். அது மயන්න. இது வட்டமாக வரணும். இப்படி வளைந்து ஒரு வட்டத்தை போன்று இது சரியாக வரும். ඊළඟට සංජක බයන්න. அம்ப அதுக்குள்ள வரக்கூடிய பயான் இந்த பயான். சஞ்சக பயான் எப்படி எழுதுறோம்? மயன்ன மாதிரி எடுக்கிறோம். கீழ் பக்கத்துல இந்த மாதிரியான ஒரு அமைப்பை வரைந்து நாங்க சஞ்சக பயான் எழுதுறோம். ඊළඟට බලන්න යයන්න. අපි යයන්න ලියන්නේ මෙන්න මේ විදිහට. ඊළඟට රයන්න ලියන්නේ ඊයන්න ලියපු විදිහට. මෙහෙම ලොකු රවුමක් ඇඳලා මෙහෙම ඉරක් අපි අඳිනවා. இந்த மாதிரி ஒரு பெரிய வட்டத்தை வரைந்து ஒரு நேர்கோட்டை வரையணும். ரயன். ඊළඟට லயන්න. අපි லயන්න ලියන්නේ මෙන්න මේ විදිහට. அதாவது இந்த மாதிரியான ஒரு கோட்டை வரைஞ்சி මෙහෙම මේ ඉරෙන් මෙහෙම පටන්ගෙන ආපස්සට මෙහෙම කරකලා මෙහෙම ගන්න. ඊළඟට වයන්න. நான் சயන්න படிக்கும்போது வயන්න எப்படி எழுதுறதுன்னு சொல்லி காட்டுனேன். இது வயன். அது මෙහෙම තමයි වයන්න ලියන්නේ. ඊළඟට බලන්න ஷயන්න ලියන්නේ මෙන්න මේ විදිහට. මෙහෙම. හරියට ගයන්න වගේ ලියනවා. ගයන්න எழுதியதை போன்ற எழுதி அதுக்கு இந்த மாதிரியான ஒரு இந்த கீழ்ப்பகுதியில ஒரு பகுதியை சேர்ப்பகமாக இருந்தால் அது ஷயனையாக மாறும். ඊළඟට මුරුදජ ශයන. මුරුදජ ශයන අපි ලියන්නේ
எழுதிட்டு, அதாவது நான் பயன எழுதின மாதிரி எழுதி உள்பக்கத்துல எடுத்து இந்த மாதிரி ஒரு வட்டத்தை வரைஞ்சா அது முறுதல் சயன. வட்டம்னு சொல்ல முடியாது, ஒரு நீர் வட்டத்தை போன்ற ஒரு அமைப்பு. ඊළඟට සයන්න. මං සංජක ගයන්න ලියනකොට සයන්න ලියන්නේ මෙන්න මෙහෙමයි කියලා ඔයගොල්ලන්ට කිව්වා. இந்த மாதிரியாகத்தான் நாங்க சயන්න எழுதுவோம். ඊළඟට හයන්න. හයන්න ලියන්නේ මෙහෙම. ஊர்தஜ லயம். முதல்ல நாங்க ஒரு லயம் எழுதணும் இந்த மாதிரி. இதுவும் ஒரு லயன்னு. இந்த லயனை நாங்க எப்படி எழுதுவோம்? இந்த மாதிரியாக நான் எழுதுறேன். அதாவது நல்லா பாருங்க, இந்த மேல உள்ள அமைப்பு ரெண்டும் சமமானதாகவும் இந்த மாதிரி வளைந்ததாகவும் காணப்படும். இதை நீங்க உங்களுடைய எக்ஸசைஸ் புக்லயோ அல்லது ஒரு பேஜ்லயோ நீங்க எழுதி பார்க்கும்போது இது சரியாக வரும். இந்த மாதிரியாக அந்த அமைப்பு வரணும். இளங்கட்ட பலாண்ட பயன்னு அங்க வந்து எப்படி எழுதுறோம்னு சொன்னா அயன்னு தான். அவங்க இதை அயன்னுக்கோங்க இல்லையா? அயன்னு எழுதி அதுக்கு பக்கத்துல நேம் பொடி போலாக்கோங்க. அங்க அங்க நாங்க எப்படி எழுதணும்னு சொன்னா அதே அயன்னு மாதிரி எழுதி இந்த மாதிரி இரண்டு சிறிய வட்டங்கள் மேலையும் கீழையும் இரண்டு சிறிய வட்டங்கள் வேண்டால் அது අංගயாக மாறும். එහෙනම් ඊළඟට අපි මේ අකුරු වලින් යෙදෙන පද එහෙම නැත්නම් වචන වලට உதாரண ටිකක් බලමු. ஸோ அடுத்ததாக நாங்க இந்த எழுத்துக்கள்ல ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சில சொற்கள் மற்றும் அதற்குரிய தமிழ் மீனிங், தமிழ்ல ஒத்த சொற்களை நாங்க பார்ப்போம். මුලින්ම බලන්න කයන්න. කයන්න. කයන්නෙන් පටන් ගන්න වචනයක් තමයි කඩය. கயன்னையில் ஆரம்பிக்கக்கூடிய சொல் கடைய. கடைய அப்படின்னா கடை. கடை. ஈழங்கிட்ட கனிஜ. கனிஜ அப்படின்னா கனிமம், கனிம வளம். கனிம வளங்கள் கொள்ளடிக்கப்பட்டு விற்பனை. அதுல வரக்கூடிய அந்த கனிம வளங்கள், மண்ணில் நாங்க அகழ்ந்து எடுக்கக்கூடிய அந்த கனிம வளங்களை தான் கனிஜன்னு சொல்றோம். ஈழங்கிட்ட கச. கச அப்படின்னா மரம், ஒரு மரம். கஸ் அப்படின்னா நிறைய மரங்கள். அப்ப கச அப்படின்னா மரம். ஈழங்கிட்ட கோஷாவ. கோஷாவ அப்படின்னா சத்தம். ඊළඟට බලන්න චන්ද්‍රයා. චන්ද්‍රයාனா චන්දිරன், நிலா, நிலவு. ඊළඟට බලන්න ඡායාව. ඡායාව அப்படின்னா நிழல். ඊළඟට ஜலய, நீர். ஞானய நான் சொன்னேன், இதை நம்ம உச்சரிக்கும் பொழுது ஞ அப்படிங்கிற ஒரு உச்சரிப்புடன் உச்சரிப்போம் அப்படின்னு. அதே போன்று இந்த எழுத்த ஞ அப்படிங்கிற உச்சரிப்புடன் வாசிப்போமா இருந்தால் ஞானய, ஞானம். ஞாத்தி. ஞாத்தினா உறவினர். டயன்ன. டயனிங் பட்டாங்க வச்சுனாங்க තමයි டிக்கெட். அதாவது டிக்கெட்னா சீட்டு, அதாவது டிக்கெட் தெரியும் தானே, அந்த டிக்கெட். இல்லைங்கிட்ட டயன்ன. டாட்டூ. டாட்டூ அப்படின்னா இந்த டேட்டூ அலங்காரம், அதுதான் டாட்டூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இல்லைங்கிட்ட டயன்ன. டயனிங் பட்டாங்க வச்சுனாங்க තමයි டாலர். டாலர். நயன்ன. මේ ණයෙන් පටන් ගන්න, මේ මුර්ධජ ණයෙන් පටන් ගන්න වචනයක් තමයි ණය, அதாவது கடன். ඊළඟට தருவ. தருவ அப்படின்னா நட்சத்திரம். பாருங்க, நட்சத்திரம். ඊළඟට தேர. தேர அப்படின்னா மூத்த பிக்கு, பௌத்த பிக்கு. பிக்குவை தான் நாங்க தேர அப்படின்னு சொல்றோம். ඊළඟට බලන්න தருவா. தருவா அப்படின்னா குழந்தை. குழந்தையத்தான் நாங்க தருவான்னு சொல்றோம். அடுத்ததாக தனய. தனய அப்படிங்கிற சொல்லுடைய அர்த்தம் செல்வம். ஈழங்கிட்ட நெலும். நெலும் அப்படின்னா தாமரை. ஈழங்கிட்ட பயன. பயன் பட்டங்க வச்சனை தமை பன்சர. பன்சர அப்படின்னா விகாரை, அதாவது பௌத்த ஆலயம், டெம்பிள், புத்திஸ்ட் டெம்பிள். ஈழங்கிட்ட பயன் மேக்கப் பயன. பழைய, அதாவது பலன், பிரதிபலய அப்படின்னு அவங்க சொல்லுவோம். பிரதிபலன், பலன், அதனுடைய அர்த்தம் தான் பழைய. பல்லா. பல்லா அப்படின்னா நாய். මේකත් බයන්න. මේ බයන්න මහා බයන්න. මේ බයන්න. இந்த பயம். பாஷாவ. பாஷாவ அப்படின்னா மொழி, லாங்குவேஜ். மயன்ன. மயன்னையும் பட்டாங்க வச்சுருக்க தமை மலர். மலர் அப்படின்னா மலர், பூ. ඊළඟට යයන්න. யாலுவா, அதாவது நண்பன். ரயන්න. ரட்ட. ரட்ட அப்படின்னா நாடு.
ඊළඟට බලන්න වතුර, තන්නීර්, ජලය. ஷயன் சிஷ்யா, சிஷ்யா அப்படின்னா மாணவன். ඊළඟට ஷயன் ஜடிரச அப்படின்னா அறுசுவை. சயன் செல்லம, செல்லம்னா விளையாட்டு. ஹயன் ஹந்த, ஹந்த அப்படின்னா நிலா. லயன் முர்தஜலயன், முர்தஜலயனை பட்டாங்கன்னு வச்சுக்கிட்டோமே லமயா, லமயா அப்படின்னா சிறுவன். ඊළඟට ஃபயன், ஃபயனை பட்டாங்கன்னு வச்சு போன். එහෙනම් අපි මේ වීඩියෝ එකේ මේ වෙනකන් අපි ඉගෙන ගත්තේ සිංහල භාෂාවේ සිංහල අක්ෂරමාලාවේ තියෙන ව්‍යංජන අකුරු එහෙම නැත්නම් ගත අකුරු. ඒ ගත අකුරු ටික කොහොමද ලියන්නේ, උච්චාරණය කරන්නේ, ඒ ගත අකුරු වලින් යෙදෙන පද වලට උදාහරණ මේවා ගැන අපි මේ වීඩියෝ එකේ ඉගෙන ගත්තා. එහෙනම් ඊළඟ වීඩියෝ එකේ හම්බ වෙමු. ස්තුතියි.